வெல்கம் பேக் புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவை இந்த நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க வித் ஆர்ஜே பூரணன் ஆர்ஜே ஆனந்தி. இன்னைக்கு ஸ்பைனல் கார்டு இன்ஜரி அவேர்னஸ் டேயில் நம்ம இதை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்காக வந்து ஒரு டாக்டர் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கூப்பிட்டுருக்கோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கூட பேச வந்திருக்கிறது ஃபிசியோதெரபிஸ்ட் விவேக் சர்மா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். இன்னொருத்தர் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் டாக்டர் வேல்முருகன் அவர்கள். வணக்கம் சார். சார் முதல்ல இந்த முதுகு எலும்போட அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக சொல்லுங்களேன். முதுகு எலும்புன்றது வந்து கழுத்துக்கும் காலுக்கும் நடுவில் இந்த பாஸ்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு 33 எலும்பு வரிசையாக அடுக்கப்பட்டிருக்கும். அந்த எலும்பு வந்து அதனுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து ஸ்பைனல் கார்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும்தான். ஸ்பைனல் கார்டுன்றது பிரெயின்லேருந்து வர இம்பல்ஸ் எல்லாத்தையும் காலுக்கும் கைக்கும் உடலில் இருக்கிற அத்தனை ஃபங்க்ஷனுக்கும் அது ஒரு எலக்ட்ரிக்கல் ஒயர் மாதிரி. அது அந்த கம்யூனிகேஷனை வந்து அதுதான் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் முதுகெலும்போட முக்கியமான வேலை. அதுக்கப்புறம் நம்ம நடக்கிறதுக்கு பாஸ்டருக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் உட்கார்றது எந்திரிக்கிறது அதுக்கு அதை ஃபங்க்ஷன் குனியறதுக்கு மீது எல்லாத்துக்கும் அது வந்து அந்த முதுகெலும்பு தேவைப்படும். அது 33 எலும்பு இருக்குது. அதுக்கு நடுவில் வந்து 23 டிஸ்க் ஜவ்வுன்னுவோம். பட் கீழே சேக்ரம் காக்கிக்ஸ்ன்றதுக்கு நடுவில் இந்த ஜவ்வெல்லாம் இருக்காது. மீதி மேலே இருக்கிற 24 எலும்புக்கு மட்டும் 24 எலும்புக்கு நடுவில் ஜவ்வு இருக்கும். ஜவ்வுன்னா அதனுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. குனிஞ்சா அந்த ஏன்னா எலும்பு ஸ்டிஃபாக இருந்துச்சுன்னா அது வளைய முடியாது, நீட்ட முடியாது. அந்த ஜவ்வு இருந்துச்சுன்னா கொஞ்சம் யூ கேன் கிவ் சம் அடிஷன்ஸ் அந்த இது பண்ணலாம். ஆனால் அதுக்கு நடுவில் அந்த எலும்புகளுக்கெலாம் நடுவில் வந்து ஒவ்வொரு நரம்புகள் போகும். இட்ஸ் கால் நர்வ்ஸ், ஸ்பைனல் நர்வ்ஸ்னு. அது வந்து நிறைய சர்வைக்கல் ஸ்பைன் நர்வ்ஸ். இந்த அதுதான் வந்து இப்போ கைக்கு வந்து சர்வைக்கல் ஸ்பைன் நர்வ்ஸ், இடுப்பு பகுதி அண்டு செஸ்ட்டுக்கெலாம் வந்து டார்சல் நர்வ்ஸ்னும், கால் பகுதிக்கு லம்பார் நர்வ்ஸ். அந்த நர்வ்ஸ் வந்து அங்கே அந்த ஸ்பைனல் கார்ட்லேருந்து பிரிஞ்சு கீழே வரும். இப்போ ஒரு அசையணும் அப்படின்னா அது மூளையில் நம்ம நினச்சோம்னா அதை அசைக்கிறது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அந்த நர்வ் மூலமாக தான் வரும். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் முக்கியமான வேலை வந்து முதுகெலும்போட வேலை. ஓகே, இவ்வளோ வேலைகள் பண்ணுறா முதுகெலும்பு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்பைனுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியல. ஸோ அதை எங்களுக்கு வேறுபடுத்தி சொல்லுங்கள். ஸ்பைன் அப்படிங்கிறது வந்து வெர்டபிரல் காலம்னு நம்ம சொல்லுவோம். இங்கிலீஷில் சொல்ல போனால் ஸ்பைன் அப்படின்னா அது 33 எலும்புகள்னு சொன்னாரியா, முதுகெலும்புன்னு தமிழில் சொல்லிட்டு இங்கிலீஷில் வெர்டபிரல் காலம்னு சொல்லுவோம். இப்போ ஸ்பைனல் கார்டுங்கிறது தண்டு வடம்னு சொல்லுவோம். இந்த ஸ்பைனல் கார்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நரம்பு சுருள்களால் ஆக்கப்பட்டது. இது வெர்டபிரல் காலம்ங்கிறது வெறும் முதுகெலும்புகள் மட்டும். இது வெர்டபிரல் காலத்துக்கு பின்னாடி இருக்கிற பார்ட் தான் வந்து ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவோம். சுற்றி இருக்கும். அதாவது அந்த எலும்பு வந்து அந்த ஸ்பைனல் கார்டை சுற்றி வரும். ஓகே. ஸோ அது ஆடுறதுக்கு நடுவில் தண்ணி இருக்கும். அதுக்கு இட்ஸ் கால்ட் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட், சிஎஸ். கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கிறதுக்கு தண்ணி ஈஸியாக இருக்கிறதுக்கு மாதிரி அதான் தண்ணி. அது என்னன்னா ஆடலாம். இப்போ குனிகிறோம் ஆடுறப்ப அந்த தண்ணியை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஓகே. ஸோ அது இன்ஜுரி ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ அதை வந்து டச் பண்ணாமல் இருக்கணும். அது ஏதாவது கொஞ்சம் இன்ஜுரி ஆனாலும் எந்த பக்கத்துலேருந்து வந்து ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆனாலும் தான் ப்ராப்ளம் வரும். ஸோ அதை டச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த தண்ணி இருக்கும், லூப்ரிகன் மாதிரி. எக்ஸாக்ட். ஸோ அது வந்து இப்போது ஸ்பைனல் கார்டை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா வந்து இப்போது சார் சொல்ல மாதிரி 33 எலும்புகள் இருக்குது. இந்த 33 எலும்புகளை வந்து ஒரு 4 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. 4 பார்ட்டாக பிரிக்கிறதுல வந்து கழுத்து எலும்புகள், நடு முதுகு எலும்புகள், லோவர் பேக்னு சொல்லுவாங்க, கீழ் முதுகெலும்புகள், அதுக்கப்புறம் கீழே உட்கார்ற இடத்துல சாக்ரம் காக்சிக்ஸ்னு முடியாது, அங்கே வரைக்கும் கண்டினியூவாக இருக்குது. டெய்ல் போன் வரைக்கும் முடியாது. ஸோ C1லேருந்து ஆரம்பித்து காக்சிஸ் C4 வரைக்கும் முடியறது. காக்சிஸ்ங்கிறது 4 வந்து முடியறது. ஸோ இது வந்து இதுக்கு இடையில இருக்கிறது வந்து ஜவ்வு அதெல்லாம் சொன்னார் சார். வந்து இதுக்கு பின்னாடி பின்புறத்தில் சைடில் இருக்கிறது தான் வந்து ஸ்பைனல் கார்டு. இது எங்கே வந்து இது வந்து பாடியோட நர்வஸ் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, நரம்பு மண்டலத்தோட ஒரு பகுதி தான் ஸ்பைனல் கார்டுங்கிறது. பிரெயினுக்கும் அதாவது நம்ம இப்போ கலோக்கியெல்லாம் நம்ம சொல்லணும்னா இப்போ எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னால் மெடுலா அப்லாங்கேட்டாலேருந்து ஆரம்பிக்கிறது ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. மெடுலா அப்லாங்கேட்டாலேருந்து நடுமுதுகு L1 L2ல் முடியும் ஸ்பைனல் கார்டுங்கிறது. இதுதான் இப்போ பேசிக்காக ஸ்பைனல் கார்டை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய நம்மளுக்கு விஷயம். எங்கேருந்து எங்கே வருது, இதுதான் நான் ஸ்பைனல் கார்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மெடுலா அப்லாங்கேட்டாலேருந்து ஆரம்பிச்சு இன்னும் கொஞ்சம் மேலேருந்து தான் ஆரம்பிக்கும். ஃபோரமன் மேக்னம் அது டெக்னிக்கலாக இருக்கும். நம்மளும் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறது மெடுலா அப்லாங்கேட்டாலேருந்து L1 L2ல் முடியாது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸ்பைனுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் நல்ல வித்தியாசம் சொன்னார்ல. ஆமாம். ஆனால் இப்போ வரைக்குமே இந்த ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அப்படின்னு சொல்லும்போது அந்த டேர்மை கேட்டாலே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கூட ஜென்ரலாக ஒரு பப்ளிக் பேசிக்கிற விஷயமே தான், ஸ்பைனில் அடிப்படாத வரைக்கும் தேர் சேஃப் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிப்பாங்க. ஸோ இந்த ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அப்படிங்கிறது என்ன டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அப்படின்னா வந்து இப்போ அது ஒரு பயங்கரமான விஷயம்தான்.
என்னென்னா இப்போ நம்ம முன்ன நான் சொன்ன மாதிரி ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். இப்போ கால் கீழே இப்போ சர்வைக்கல் ஸ்பைனில் அடிபட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு கீழே தொடு உணர்ச்சியும் இருக்காது, அசைவும் இருக்காது. ஸோ அப்போ ஒரு அடிபட்டுச்சுன்னா நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது நம்ம ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி இருக்கா இல்லையான்னு தான். அது இருக்கோ இல்லையோ, ஆனால் இருக்கிற மாதிரி நினச்சி தான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் அதை அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கே ஷிஃப்ட் பண்ணணும். அதுதான் பேசிக் டீச்சிங் ஆஃப் எனி ஆக்சிடென்ட் ப்ரோக்ராம்லேயே. இப்போ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அங்கே போனால் அவனுக்கு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி இருக்குது அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம அது தெரியாது நமக்கு. ஸோ அது இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு தான் அங்கேருந்தே ஷிஃப்ட் பண்ணணும். அப்போ அது எப்படி ஷிஃப்ட் பண்ணணும் அதுக்கு ட்ரைனிங் இருக்குது. ஸோ அது ஏன் பயங்கரமான விஷயம்னா இப்போ நான் சொன்னது தான். ஸோ உணர்ச்சியே இல்லாமல் ஒரு மனிதன் எப்படி உயிர் வாழ முடியும்? படுத்துக்கிட்டே தலைக்கு மேலே மட்டும்தான் அவன் பேசிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு கால் இருக்கிறது தெரியும், பட் அவனை இது பண்ண முடியாது, இதை அசைய முடியாது. ஏன்னா இது வரைக்கும் அந்த சென்சேஷன் அந்த இடத்துல நின்று போய்டும். ஸோ அதனால் அது பயங்கரமான விஷயம் தான். அதற்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய விஷயம் அது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி இருக்கும் போல இருக்கு. எந்த ஒரு பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் லீட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன பிரச்சனைகள்லாம் சார் சொன்னதுக்கு அப்புறம் ஏற்படும்? இது நரம்பு சுருள்கள்லாம் 31 பேர்ஸ் ஆஃப் நர்வ்ஸ் அந்த ஸ்பைனல் கார்ட்லேருந்து வெளியில் வருது. அந்த L1 L2 வரைக்கும் இந்த 31 பார்ட்ஸை நம்ம மறுபடியும் ஒரு 3 செக்மெண்ட்டாக பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போது செர்விக்கல் அப்படிங்க சொல்லுவோம். கழுத்து எலும்புகள் தான் செர்விக்கல் ரீஜன் சொல்லுவோம் டெக்னிக்கலாக. அங்கே ஒரு 8 செக்மெண்ட்ஸ் வரும். இப்போ தொராசிக்ங்கிறது நடுமுதுகு பார்ட், அது ஒரு 12 செக்மெண்ட் வரும். இந்த மாதிரி கீழே வரும்போது ஒரு 31 பேர்ஸ் ஆஃப் நர்வ்ஸ் நம்மளுக்கு வெளியில் வருது. இப்போது சார் சொன்னார் கழுத்துக்கு மேலே மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பான், கீழெல்லாம் தொடு உணர்ச்சியோ இல்லை எதுவுமே இருக்காது அப்படின்னு சொன்னார். அதுதான் இப்போது கழுத்து எலும்புகள் C1லேருந்து C7 7 எலும்புகள் இருக்கும் மொத்தம் நம்ம கழுத்து எலும்புகள். இந்த கழுத்து எலும்புகளில் எங்கேயாவது ஒரு அடிபட்டோ ஃப்ராக்சர் ஆகி எலும்புகள் உடஞ்சி அந்த பின்னாடி இருக்கிற ஸ்பைனல் கார்டை அழுத்தம் கொடுத்து அந்த மாதிரி எதாவது பண்ணும்போது குவாட்ரிப்ளீஜியான்னு ஒரு டேர்ம் இருக்குது. குவாட்ரிப்ளீஜியாங்கிறது பார்த்தீங்கன்னா 2 கைகள் 2 கால்கள் வாதம் ஏற்பட்டுவிடும். ஓகே, சுத்தமாக ஒர்க் ஆகாமல் இருக்கும். இது டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வருது பின்னாடி. அது என்னென்னா குவாட்ரிப்ளீஜியாங்கிறது இதுதான். 2 கைகள் 2 கால்கள் செயலிழந்து போயிடுது, தொடு உணர்ச்சியும் இல்லாமல் இருக்கும், மூமெண்ட்டும் பண்ண முடியாது நம்மளால். என்ன ஆகிடுது? அதனால் அவனால் படுத்தே தான் இருக்கணும். இப்போ கழுத்தெலும்பில் அடிபட்டு எலும்பு அடிபடுறது வேறு, கார்டு அடிபடுறது வேறு. இப்போ நான் சொல்கிறது கார்டு அடிபடுறதுல தான் இப்போ இந்த பிரச்சனை. என்ன பண்ண முடியும்? அவனால் படுத்தே தான் இருக்க முடியும், அவனால் எந்திரிக்க முடியாது. இப்போ உணர்ச்சி இல்லாமல் ஒருத்தன் மனிதன் படுத்துட்டு இருந்தால் என்ன ஆகும்? இப்போ ஒரு எறும்பு கடிக்குது, இல்லை கண்டினியூஸாக ஒரு ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல புண்ணு வரலாம். ஸோ அந்த புண்ணு பெருசாகிட்டே போகும், ப்ரெஷர் சோர்னுவோம். இப்போ யூரின் போகிறது, மோஷன் போகிறது, அந்த சென்சேஷனே அவனுக்கு இருக்காது. ஆனால் என்ன ப்ரெஷரில் என்ன பண்ணும்? யூரின் ஃபில் ஆகி ப்ரெஷரில் அது கண்டினியூஸாக லீக் ஆகிட்டே இருக்கும். மோஷன் அதுமாதிரி கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஒரு மனிதன் சுத்தமாக செயலிழக்கப்பட்டு ஒரு இடத்துல படுக்கப்படுறான். ஸோ ஒரு தண்டுவடத்தில் அடிபட்டால், ஆனால் அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. எலும்பும் இப்போ முதுகெலும்பு உடைந்து தண்டுவடம் அடிபடாமலும் இருக்கலாம். ஸோ பார்ஷியலாக அடிபடலாம். அந்த பார்ஷியல்னால் அந்த தண்டுவடம் கொஞ்சம் தான் டேமேஜ் ஆகிருக்கும். இட்ஸ் கால்ட் இன்கம்ப்ளீட் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி. ஸோ கம்ப்ளீட் ஸ்பைனல்னால் கம்ப்ளீட்டாக அடிபடுறது. கம்ப்ளீட்டாக அடிபட்டால் தான் இத்தனையும் இருக்கும். பார்ஷியல்னால் தொடு உணர்ச்சி இருக்கும், அசைக்க முடியாது. சில பேருக்கு அசைக்க முடியும், தொடு உணர்ச்சி இருக்காது. சில பேருக்கு யூரின் மட்டும்தான் போக முடியாது. ஸோ எந்த நரம்பு பர்டிகுலராக அஃபெக்ட் ஆகுதோ அந்த நரம்பு அதுக்கான பாதிப்பு தான் அதில் இருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அவன் அடிபடுற அந்த இடத்துல அவன் எந்த ஸ்டேஜில் இருக்கிறான்னு கண்டுபிடிக்கிறது தான் முக்கியமான வேலை. ஓகே. அப்போ என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரோட்டில் ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகி படுத்துட்ருக்கான் அப்படின்னா படுத்துட்ருக்கான், அவனுக்கு இப்போ எந்த அடிப்பட்டாலும் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி இருக்குன்னு தான் நாங்கள் நினச்சி ஸ்பைனல் போர்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அவனை அசையாமல் அப்படியே தூக்கிட்டு போகணும். இப்போ அசைக்கிறப்ப கழுத்தை மட்டும் ஒருத்தர் தூக்கிட்டான்னா ஏற்கனவே கொஞ்சம் உடஞ்சது முழுசாக உடஞ்சிடும். ஸோ இன்கம்ப்ளீட்டான இன்ஜுரி கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அப்போ இட் பிகம்ஸ் எ டேஞ்சரஸ் இஷ்யூ. ஸோ அதனால தான் ட்ரைனிங் இன்கம்ப்ளீட்டாக அப்படியே ஷிஃப்ட் பண்ணி எந்த ஸ்டேஜில் இருக்கான் அப்படின்னு முதல்ல அவனை கண்டுபிடிக்கணும். ஸோ அதற்கு தான் எம்ஆர்ஐ, சிடி, எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பேஷண்ட் முதல்ல ஸ்டேபிளாக இருக்கானான்னு பார்த்து அதுக்கப்புறம் வைத்தியம் கொடுக்கணும். ஸோ இன்கம்ப்ளீட் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரின்றது அதில் தான் எலும்பு மட்டும் நிறைய பேருக்கு எலும்பு உடஞ்சிருக்கும். ஆனால் அவன் ஸ்பைனல் கார்டு அஃபெக்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ மைல்டு அடிபட்டிருக்கலாம். ஸோ அது ஸ்பைனல் கார்டு இன்ஜுரியில் வராது. கார்டு இன்ஜுரி இல்லை, பட் ஸ்பைன் உடைஞ்சிருக்கு. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இஷ்யூ. எலும்பு உடைந்து தண்டுவடம் பாதிக்கப்படாமல் இருக்கலாம், தண்டுவடம் மட்டும் பாதிச்சிருக்கும். சில பேருக்கு எலும்பு உடையாமல் இருக்கும். தட் இஸ் கால் விப்ளாஷ் இன்ஜுரின்னு பேர். எலும்பு ஒன்றுமே இருக்காது, எக்ஸ்ரேயில் பார்த்தா எல்லாமே நார்மல். அந்த ஃபோர்ஸ் ஆஃப் இன்ஜுரி அதிகமாக இருக்குது அப்படின்னா தண்டுவடம் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கும்.
ஸோ அதனால் வந்து அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஒரு ஆர்த்தோபெடிக் ஸ்பைன் சர்ஜனுடைய முதல் வேலை. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தான் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட் மாறுது. ஓகே. பட் இந்த ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அப்படின்னு நம்ம பேசும்போது இப்போ நம்ம ஆக்சிடென்ட் லெவலில் பேசிட்டு இருக்கோம். இது வந்து வரதுக்கான வேறு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? வேறு ஆக்சிடென்ட்ஸ் தான் மேஜர் ரீசன். அடுத்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ். இப்போ தேய்மான வியாதிகள். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கழுத்து எலும்பு தேயுது, சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், கழுத்து வலிக்குது. நீங்கள் 30 வயசில் இருக்க அனைத்து சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலும் சொல்கிற ஒரு காமன் ப்ராப்ளம் இதனால் கழுத்து. ஏன்னா உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க, கம்ப்யூட்டர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த எக்ஸசைஸே இருக்காது. அந்த தேய்மானத்தில் என்ன ஆகும், அந்த டிஸ்க்கு தேயும், எலும்பு உடையாதுங்க, நடுவில் இருக்க ஜவ்வு தேயும், ஜவ்வு தேஞ்சு போய் கார்டை இன்ஜுரி பண்ணும். பட் அது யூஸ்வலாக வலி ஒரு 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 நரம்பு பாதிக்கப்பட்டு அப்படி தான் வரும். பெரிய லெவலில் கார்டு இன்ஜுரி ஆகாது அந்த மாதிரி இதில். அது மாதிரி முதுகெலும்புலையும் அதே மாதிரி டிஸ்க்கு தேஞ்சு இதாகலாம். அப்புறம் கஞ்சனிட்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். பிறக்கிறப்பே எலும்போட டிஃபெக்ட் எதாவது இருந்துச்சு, இல்லை கார்டோட டிஃபெக்ட் மைலோசில் அப்படின்னும், மெனிஞ்சோ மைலோசில் அப்படின்றோம். அது என்னென்னா கார்டே ஒழுங்காக ஃபார்ம் ஆகாமல் அது நீட்டிகிட்டு இருக்கும். அதெல்லாம் அது ரொம்ப ரேர். அதெல்லாம் தேய்மானம், இன்ஃபெக்ஷன், இப்போ டிஸ்கைட்டிஸ்னு, இப்போ ஒரு டைஃபாய்டு இன்ஃபெக்ஷன், இப்போ நிறைய டிஸ்கைட்டிஸ் பாக்டீரியல் மற்ற இடத்துல இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்பைனல் அந்த டிஸ்கை அஃபெக்ட் பண்ணலாம், ஸ்பைனல் கார்டு அஃபெக்ட் பண்ணலாம். அது மாதிரி நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ்னால வரலாம், தேய்மானத்தினால வரலாம், அடிபடுறதுனால வரலாம். ஆனால் அடிபடுறதுனால வர்றது வந்து காமன், தேய்மானத்தால் வர்றது வந்து இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். ஸோ அது வந்து அது சரியான நேரத்தில் இன்டர்வெயின் பண்ணால் அந்த கார்டு இன்ஜுரி ஆகாமல் தடுக்கப்படலாம், ஈஸியாக சரி பண்ணிடலாம். அது மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸும் அதே மாதிரி ஈஸியாக சரியான நேரத்தில் இன்டர்வீன் பண்ணால் பேஷண்ட்ஸ்க்கு சரியான டைமில் எங்ககிட்ட வந்தாங்கன்னா நாங்கள் சொல்கிறத கேட்டால் சரி. இப்போ நம்ம பாடியை பற்றி நமக்கு முழுசாக தெரியல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு எக்ஸாமில் வந்து நல்லா படித்தவனுக்கும் பயம் இருக்காது, அதே மாதிரியே வந்து ஒன்றுமே படிக்காதவனுக்கும் பயம் இருக்காது. அந்த அரைகுறையாக தெரிஞ்சவங்களுக்கு தான் அதிகமாக பயம் இருக்கும். ஸோ ஒரு விஷயம் நமக்கு முழுசாக தெரியல அப்படிங்கும்போது அதை பற்றி அதிகமாக பயப்படுவோம். லைட்டாக அடிப்படையில் ஸ்பைன் தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளாம் பயப்படுத்துவோம். அங்கே இருக்க பேஷண்ட்டு கூட இதுதான் உனக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரிலாம் பயப்படுத்துவாங்க. எனக்கு கூட ஞாபகம் இருக்குது, எனக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது கூட எடுக்கும்போதே சொல்கிறேன் இடுப்பெலும்புலாம் உடஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு. சார் அந்தளவுக்கு மோசமான நிலைமைக்கு நான் இன்னும் போலி அப்படி மாதிரி எனக்கு தெரியுது. பட் ஆனால் அந்த பேஷண்ட்டுக்கான அந்த அவேர்னஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த ஒரு கேப் இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைச்சிருக்கு. எக்ஸாக்ட்லி ஒரு பாயிண்ட் சொன்னீங்களே, தெரியாமல் இருந்தால் எல்லாத்த பார்த்தாலும் பயமாக இருக்கும். அது எவ்வளோ உண்மை இல்லையா? அதெல்லாம் உங்கள் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம் சொன்னீங்க. இது மாதிரி பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை என்று வெல்கம் பேக். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவா என்ற நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க வித் ஆர்ஜே வருணன், ஆர்ஜே ஆனந்தி. எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அவேர்னஸ் டேல நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். பொதுவாக வந்து ஒரு கம்பெனி இல்லைனா ஒரு வீடுனா வந்து அவர் தான்ப்பா அந்த வீட்டுக்கே முதுகெலும்பு, அவர் தான் இந்த கம்பெனிக்கே முதுகெலும்பு அப்படி சொல்லுவாங்க. பட் அதை கொஞ்சம் மாற்றி அவர் தான்ப்பா அந்த முதுகெலும்பு தண்டு அப்படின்னு சொல்லலாம் போல இருக்கு இல்லையா? ஏன்னா அந்த மாதிரி முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு தெரியாத விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம். ஸோ கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது, தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ தொடர்ந்து பேசலாம். டாக்டர்ஸும் சரி எல்லாருமே பொதுவாக வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற விஷயமும் சரி ஃபிசியோதெரப்பி. எப்பவுமே அதை விட்டுறாதீங்க அப்படின்னு எல்லாருமே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ உங்களோட பார்ட் என்னவா இருக்குது அவங்களுக்கு அப்புறம்? இந்த ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஒரு பேஷண்ட்டுக்கு ஏற்பட்டது அப்படின்னா வந்து நம்ம சர்ஜரி அப்படிங்கிறது சர்ஜன் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே அவங்க எல்லாமே ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் முக்கியமாக தேவைப்படுறது அவங்களோட வாழ்நாள் முழுக்க அதுக்கப்புறம் அப்படிங்கிறது ஃபிசியோதெரப்பி. இதில் வந்து இதை வந்து நம்ம எப்படி பேஸ் பண்ணுறோம்னா ரீஹாபிலிட்டேஷன், ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ரீஹாபிலிட்டேஷன் நம்ம பேஸ் பண்ணி வரோம். இதில் ஸ்பைனல் கார்டு இந்த ரீஹாபிலிட்டேஷன்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டோட ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, ஃபங்க்ஷனல் எபிலிட்டிஸ், அவங்களோட ஃபங்க்ஷனல் எபிலிட்டிஸை சோஷியலாகவும் சைக்காலஜிக்கலாகவும் ஃபிசிக்கலாகவும் ரெஸ்டோர் பண்ணிக்கிறது தான் ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவோம். இந்த ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிறது வந்து ஒரு குவாட்ரிப்ளீஜியா பற்றி பார்த்தோம். அதே மாதிரி 2 கைகள் 2 கால்கள் அதுதான் குவாட்ரிப்ளீஜியா. பேராப்ளீஜியாங்கிறது 2 கால்கள் மட்டும் அஃபெக்ட் ஆகிறது, 2 கால்கள் மட்டும் வாதம் வர்றது. இவங்களுக்கு உண்டான மசில் இன்ஃபேக்ட் வந்து C1லேருந்து C7 வரைக்கும் அடிபட்டது அப்படிங்கிறது பேசிக்காக பார்த்தோம்னா அவங்களுக்கு மூச்சு பயிற்சிகள் தான் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஏன்னா அவங்கள ஆஃப்டர் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக அவங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்களோட மூச்சு விடுறதுக்கான மசில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து இன்ஜூர் ஆகிருக்கும். முதல்ல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து பிராணவாயு அவங்களுக்கு சரியாக தேவைப்படுற அளவுக்கு போகுதா அப்படிங்கிறத நம்ம அசஸ் பண்ணி பார்த்துக்கணும், ஆய்வு பண்ணி பார்த்துக்கணும். அதனால் வந்து ப்ரீதிங் எக்ஸசைசஸ் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் பெட் மொபிலிட்டி எக்ஸசைசஸ்ன்னு இருக்குது. ஏன்னா அவங்க உணர்ச்சிகள் அற்று போய் இருப்பாங்க, அதனால் தொடு உணர்ச்சியோ அவங்க எங்கே படுத்துட்டு இருக்காங்கங்கிறத உணர்ச்சியோ இல்லாமல் இருக்கனால பெட் மொபிலிட்டி எக்ஸசைஸ், அதாவது
மாற்றி மாற்றி படுக்க வைக்கிறது அவங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா ஒரே இடத்துலயே நம்ம காற்று போகாமல் படுத்துட்டு இருக்கனால ப்ரெஷர் சோர்ஸ் அப்படிங்கிறது பின்னாடி புண்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி செய்வோம். அண்ட் அப்புறம் என்ன பண்ணணும்னா கை கால்கள் எல்லாம் மசில்லாம் ரொம்ப ஆக்டிவேட் இல்லாமல் டீஆக்டிவேட் ஆகி இருக்கிறதுனால அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக அப்புறம் ஷோல்டர் இப்போ ஜாயின்ஸில் வந்து ரேஞ்ச் ஆஃப் மோஷன் டெக்னிக்கலாக சொல்லுவோம். ஃபுல் ரேஞ்சுக்கு வருதா என்னன்னு பார்க்குறதுக்காக நாங்கள் டெய்லி எக்ஸசைசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது பாதி அது பாதி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சர்ஜன் அதுக்கப்புறம் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் 2 பேரால தான் வந்து இந்த ப்ராப்ளத்தை ஃபுல்லாக வந்து சால்வ் பண்ண முடியும், கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ ஆனால் உங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வரும்போது இல்லை கூட இந்த அட்டெண்டர் வரும்போது அவங்க வந்து உங்ககிட்ட வரும்போது எந்த அளவுக்கு இதுக்கான அவேர்னஸோட வராங்க? அதாவது இப்போ இதில் என்னென்னா அவேர்னஸ் சுத்தமாக யாருக்குமே கிடையாது. அது நான் எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே கிடையாது. ஆனால் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ அவங்களுக்கு தெரியாதுன்றதுனால நம்ம விட்டுறக்கூடாது. இப்போ என்னென்னா எந்த அளவுக்கு ரெக்கவரி இருக்கும். இப்போ ஒரு கம்ப்ளீட் இன்ஜுரி அப்படின்னா முழுமையாக கட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் வந்து அவனை வந்து பார்த்துட்டு இவனை நான் எழுந்து நடக்க வச்சுருவேன், ஆப்ரேட் பண்ணி இவனுக்கு நான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது அப்பட்டமான போய். ஏன்னா கம்ப்ளீட் இன்ஜுரியில் சான்சஸ் ஆஃப் கம்மிங் இஸ் 0 to 1% தான். அவன் கம்ப்ளீட்டாக இன்ஜுரி ஆகி ஒரு பேஷண்ட் ஒருத்தன் வராங்கன்னா அவனுக்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நான் வராதுன்னு தான் சொல்லுவேன். இது கண்டிப்பாக வராது. என்ன ஏர்லியராக ரீஹாபிலிட்டேட் பண்ணி இருக்கிறத வச்சு என்ன ஃபிசியோதெரப்பி அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோட்டோக்கால் அவங்களுக்கு வந்து வீல் சேர் மூலமாகவோ இப்போ வந்து கழுத்தெலும்பில் பட்டால் தான் கை அஃபெக்ட் ஆகும். யூஸ்வலாக கழுத்தெலும்பில் படுறது கம்மி தான், கீழே இடுப்பெலும்பு தான் ரொம்ப ஜாஸ்தி. இடுப்பெலும்புனா கால் தான் வராது. ஸோ அவனுக்கு வந்து கை ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும். ஸோ அதை வச்சு வீல் சேர் மூலமாகவே அவனுடைய ரீஹாபிலிட்டேட் பண்ணுறதுக்கு ஸோ எந்த வகையான அடிபட்டு எப்படி அடிபட்டிருக்கு அப்படின்றத அவனுக்கு முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இதனுடைய ரெக்கவரி இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னா அவனுக்கு முழுமையாக இன்கம்ப்ளீட் இன்ஜுரி அப்படின்னா அவனுக்கு முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த மாதிரி இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 6 மாதம் வெயிட் பண்ணுங்கள், இது உடனடியாக சர்ஜரி பண்ணணும். இப்போ என்னென்னா சர்ஜரி இது எந்த வகையில் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இப்போ எலும்பு உடஞ்சிருக்கு, எலும்பு இல்லைன்னா அவன் நேராக நிமித்த முடியாது. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ எலும்பை வந்து நாங்கள் அந்த தண்டுவடம் பாதிக்கப்பட்டதை ஒதுக்கி வச்சுட்டு இப்போ எலும்பு குத்திக்கிட்டு இருக்கோம் அந்த தண்டுவடத்தில். ஸோ அந்த பார்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நாங்கள் வேறு ஒரு எலும்பு வச்சு மேலேயும் கீழையும் ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ தட் அவனை ஈஸியாக ரீஹாபிலிட்டேட் பண்ணலாம் சீக்கிரம். ஸோ சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. மட்டும் இல்லாமல் டாக்டர் நிறைய வாட்டி ஸ்ட்ரெஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன தான் பேஷண்ட்னாலும் அவங்க கூட இருக்கவங்க அவங்களோட அட்டெண்டர்ஸ் அவங்கள பற்றி நிறைய அவங்களோட கான்ட்ரிபியூஷன் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அவங்க வந்து கூட இருக்கிறதுனால அவங்க மைண்ட் வைஸ் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும், அவங்களோட கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க கண்டிப்பாக மறக்காமல் பண்ணணும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஆக்சுவலி. இதில் வந்து பேசிக்காக வந்து கூட இருக்கிறவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அக்செப்டன்ஸ். அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ என்ன இப்போ வந்து அடிபட்டிருக்கு சார் சொன்ன மாதிரி கழுத்தில் அடிபட்டிருக்கலாம், அதில் அது கீழே அடிபட்டிருந்தால் 2 கால் போயிருக்கலாம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து அவங்க ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும். நாங்கள் அதை தெளிவாக புரிய வைப்போம். அந்த மசில் எப்படி இருக்குது என்னங்கிறத அவங்களை தெளிவாக புரிய வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணுவோம். இப்போ எங்களுக்கு வந்து ரொம்ப சிவியராக இருக்கார், ரொம்ப சிவியராக அடிபட்டிருக்கு, அவருக்கு ரொம்ப தேவைப்படுது, உடனடியாக நிறைய தேவைப்படுது ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லும்போது 2 வேளை 3 வேளை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபிசியோதெரப்பி. யூஸ்வலாக 4 times 5 times கூட நாங்கள் பெர் டே நாங்கள் எவ்ரி 4th hourly அந்த மாதிரி பண்ண ஆரம்பிப்போம். அண்ட் இதை வந்து இந்த இடைப்பட்ட நேரத்தில் அவங்க வந்து வீட்டில் இருக்கிறவங்க எக்ஸசைசஸை வந்து ரொம்ப ரெகுலராக பண்ண ஆரம்பிக்கணும். திருப்பி விடுறதுலேருந்து அவரை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து கீழே எல்லாமே சைடில் இருந்து போனதுக்கப்புறம் யூரின் போகிறது தெரியாது, கெட்டிட்டர் இருக்கும் அவருக்கு வந்து அங்கே சுத்தமாக வச்சுக்கிறது. எவ்வளோக்கு எவ்வளோ ஹைஜீனிக்காக நம்ம பாதுகாக்கிறோமோ ஃபர்தர் இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து நம்ம பாதுகாக்கலாம். ஆனால் இப்போ நம்ம வந்து பேஷண்ட் பற்றி பேசணும், அட்டெண்டர்ஸ் பற்றி பேசணும். ஆனால் இப்போ சொசைட்டி ஆன் த ஹோல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சொசைட்டி எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்குது, நம்ம நாட்டில் இதுக்கான அந்த ப்ரிப்பரேஷன் எந்த அளவுக்கு இருக்குது, அதை பற்றி நான் கேட்கணும்னு நினச்சேன். இதுக்கான செலவுகள் வந்து எல்லாருக்குமே வந்து முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதை பற்றியும் சொல்லுங்கள். செலவுகள் கண்டிப்பாக அதிகமாக தான். ப்ரைவேட் செட்டப்ஸில் வச்சு பார்க்கணுன்னா நீங்கள் ஒரு சர்ஜரி ஒன்றும் பெரிய செலவு கிடையாது அன்றைக்கி வந்து. ஏன்னா சர்ஜரி வந்து வித்தின் 48 hours to 3 days பண்ணிட போகிறோம். ஸோ அந்த ரோல் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அது மிஞ்சி போனால் அது வந்து அது ஒன்றும் பெரிய செலவாக இருக்காது. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் டோஸ் தான். அது வந்து இப்போ இன்கம்ப்ளீட் இன்ஜுரினா அவன் நடப்பான் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து அவங்க செய்வாங்க. இவன் திரும்ப வாழ்க்கையில் நடக்கவே போகிறதில்ல அப்படின்றவங்களுக்கு யார் செலவு பண்ணுவான்?
ஸோ கூட இருக்கவங்க சொந்தக்காரங்க அவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும். ஆனால் ஆஸ் எ சொசைட்டி இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி நல்ல அருமையான சொசைட்டியல் ஆஸ்பெக்ட்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ இங்கே கவர்மெண்ட் செட்டப்ஸில் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்னு ஒன்று இருக்குது கேகே நகரில். அவங்க வந்து இப்போ அடிபட்டு கொஞ்சம் பேஷண்ட் நல்லானதுக்கப்புறம் அனுப்பிச்சா அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ கால் மட்டும் போனவங்க தான் அதுதான் ரொம்ப காமன். இப்போ நம்ம கழுத்தெலும்பை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ கால் மட்டும் போனவங்களை வந்து நார்மல் லைஃபே லீட் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து வீல் சேரில் இந்த ட்ரைவீலரில் ஓட்டிகிட்டு போவாங்க, வண்டி ஓட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு ட்ரைனிங் இருக்குது. அவங்களே அதை எப்படி பேலன்ஸ் பண்ணி நடக்கிறது அது நல்லா பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவர்கள் வந்து கால் மட்டும் போனவங்க வந்து நார்மல் லைஃப் லீட் பண்ணுறாங்க எனக்கு தெரிந்து. அவங்களே அனைத்து இதையும் பார்த்துக்கிட்டு அது அந்தளவுக்கு நம்ம இங்கே இருக்குது. பட் வெளியில் போய் மூவ் பண்ணுற அளவுக்கு இன்னும் அவங்க தனியாக போக முடியாது, கூட எப்பயும் ஒரு ஆள் தேவைப்படுது. பட் இன்னும் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தனியாகவே வாழ்வாங்க. ஏன்னா அவங்க வெளியே வர்றப்ப வீல் சேர் அவங்களுக்கு வழி இருக்கும், அதில் ஏறுறதுக்கு இடம் இருக்கும், பெடஸ்ட்ரியன் ரோடு இருக்கும். அங்கே போனோன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி பஸ்ஸில் ஏறுறதுக்கு ஃபெசிலிட்டி இருக்கும், ரயில்வே ஸ்டேஷனில் ஏறுறதுக்கு ஃபெசிலிட்டி இருக்கும், ஏர்போர்ட்டில் போகிறதுக்கு. பட் அந்த ஃபெசிலிட்டிலாம் வந்து கவர்மெண்ட் தான் அதை இன்வால்வ் பண்ணணும். எஸ், இன்றைக்கி வந்து ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அவேர்னஸ் டேயில் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஒரு டாக்டர் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. அது மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்லேருந்தும் நிறையா அதாவது மூளையிலேருந்து பேசுகிறாமல் மனசுலேருந்து பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ப்ளஸ் அண்ட் மைனஸ் அதுவும் நீங்கள் 2 பேருமே சொல்லி நிறைய ஈக்குவேஷன் இருந்துச்சு நீங்கள் பேசினதில். நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மெயினாக அதை பற்றி பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் வந்து ரொம்ப பாசிட்டிவான நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் நிறைய பாயிண்ட்ஸ்லாம் இருந்தது உங்களோட பேசில். தேங்க்யூ ஸோ மச் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் சொன்னதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பேசலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இனிய வேண்டிய நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல வித் ஆர்ஜே வருணன். வேற யார் கூட? ஆர்ஜே ஆனந்தி கூட. இப்போ நம்ம புத்தக பகுதியில் ஏதோ ஒன்று பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு விஷயம் சொல்லணும் இல்லையா? கருத்து சொல்றீங்க. அது வேற யாரா சொன்ன கருத்தை எடுத்து சுட்டு சொல்றீங்க. இன்னைக்கு யாரோட கருத்தை எடுத்துருக்கீங்க? அவர் வந்து என்ன மாதிரி ஃபீல் பண்ணிருக்காருடா, அதனால சொல்லணுங்கிற அவசியமும் இருக்குல்ல. என்னன்னா டேவிட் லேவித்தன் இல்லைன்னா வந்து லிவாய்த்தன் எப்படினாலும் சொல்லிக்கோங்க, எப்படினாலும் பேர் சொல்லுங்க. டேவிட் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் வந்து ரொம்ப அதிகமாக டிராவல் பண்ணுவாராம். அப்படி எங்க டிராவல் பண்றதா இருந்தாலும் கூடவே ஒரு புக் வச்சுப்பாரா. ஏன் தெரியுமா, நம்ம வந்து எப்பெல்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறோமோ இல்லை போர் அடிக்குதோ இல்லை ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக இருக்குமோ அப்போ அந்த புக்குள்ள போயிடலாம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கியூ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப லாங்காக இருக்கும், அதை பார்த்தோன்னே மைண்ட் அப்செட் ஆயிடும். ஒரு புக் இருந்துச்சு அப்படின்னா அந்த கியூ எப்போ முடியுது அப்படின்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு புக் வந்து நம்மளை அப்படியே எப்போ பார்த்தாலும் கண்ட்ரோல்டாக வச்சிருக்கோம், ஆக்குபைடாக வச்சிருக்கோம். எக்ஸாக்ட்லி கரெக்டான வேர்டு சொல்லிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம வெளியூர் இடத்துக்கு போகிறோம், அந்த மாதிரி வெயிட் பண்ண வேண்டியது வரலாம், லேட் ஆகலாம், இல்லை வேறு சில பிரச்சனைகள்லாம் வரலாம், நிறைய அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரலாம். பட் எப்படி எது வந்தாலுமே கையில் ஒரு புக் இருந்து அப்படின்னா வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு. அதே மாதிரி நிறைய பேர் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி பேசுவாங்க இல்லையா, அவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்கும் நம்ம புக்குக்குள்ள போய் அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம எப்படி எஸ்கேப் ஆக போறோம் ஒரு புக்குக்குள்ள அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உலகில் பறவைகள் வாழ்கின்றன, ஆனால் பறவைகளின் உலகம் வேறானது. பறவைகளை தொடாத இலக்கியவாதிகள் என்று இந்த உலகில் எவருமே இருக்க முடியாது. அப்படி யாராவது இருந்தார் அவர்கள் இலக்கியவாதிகளாகவும் இருக்க முடியாது. அந்த வகையில் பறவைகள் அழகானவை, உன்னதமானவை, சிறப்பானவை, மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பவை, இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு வகையில் மனிதர்களை வாழ வைப்பவை. அதனால்தான் மகாகவி பாரதி சொன்னான், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று அவன் சொன்னான். அந்த அளவிற்கு பறவைகளை பற்றிய பாடல்கள், பறவைகளை பற்றிய கவிதைகள், பறவைகளை பற்றிய கதைகள், பறவைகளை பற்றிய நாடகங்கள் என்று இலக்கியங்கள் பறவைகளை தூக்கி சுமக்கின்றன. அந்த வகையில் இன்றைக்கு அதோ அந்த பறவை போல என்கிற முகமது அலி அவர்கள் எழுதிய ஒரு புத்தகத்தை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு பறவைகள் அருகி வருகிற காலம், பறவைகள் வேட்டையாடப்படுகிற காலம், பறவைகள் வாழ முடியாத சூழ்நிலை, பறவைகளுக்கு இருப்பிட பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது, வனங்கள் அழிக்கப்படுகின்றன, இந்த வனாந்தரங்கள் அழிக்கப்பட்டு கட்டிடங்கள் முளைத்து விட்டன, கட்டிடங்களில் கூடு கட்டவும் முடியாமல் குடியிருக்கவும் முடியாமல் பறவைகள் தொலைபேசி கோபுரங்களில் குடியிருக்கின்றன. சிட்டுக்குருவி இனம் அப்படித்தான் இன்றைக்கு அழிந்து கொண்டே இருக்கிறது. சிட்டுக்குருவி என்கிற ஒரு இனம் எப்படி இருக்கும் என்பது அடுத்த தலைமுறைக்கு தெரியாது என்பதுதான் உண்மை. காரணம், மனிதர்கள் பறவைகளை புரிந்து கொள்ளவில்லை, அவற்றை அழிக்க தொடங்கிவிட்டார்கள் என்பதுதான். அந்த வகையில்தான் இந்த புத்தகம், அதாவது அதோ அந்த பறவை போல என்கிற
திரு சா முகமது அலி அவர்கள் எழுதிய இந்த புத்தகம் வந்திருக்கிறது. உலக அளவில் பறவைகள் எப்படிப்பட்ட வகையில் வாழ்கின்றது, தமிழ்நாட்டில் இந்தியாவில் எப்படிப்பட்ட பறவை இனங்கள் இருக்கிறது, நாம் எப்படி அவற்றை பாதுகாக்க வேண்டும், எப்படி அவற்றை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விளக்கியிருக்கிறார். பறவைகளின் ஒவ்வொரு அசைவுக்கும் இங்கே அதற்கான அறிவியல் பூர்வமான விளக்கங்களை இந்த நூலாசிரியர் கொடுத்திருக்கிறார். வரிசையாக பறவைகள் பறக்கிறது என்றால் முன்னே போகிற பறவை காற்றை கிழித்து பின்னால் வருகிற பறவைக்கு பறப்பதற்கு லகுவான ஒரு வசதியை ஏற்படுத்தி தருகிறது. அது ஒரு வி போன்ற ஒரு வடிவத்தில் பறவைகள் பறப்பதை நாம் பார்த்திருப்போம். முதலில் போகிற பறவை தான் காற்றை சமாளித்து காற்றை கிழித்து சிறகடிக்கும். அதற்கு பின்னால் அதன் வலது பக்க இறக்கைக்கு ஒரு வரிசையும் இடது பக்க இறக்கை ஒரு வரிசையுமாக பறவைகள் பறந்து செல்லும். பிறகு முதலில் போகிற பறவை களைத்து விட்ட பிறகு இரண்டாவதாக வருகிற பறவை அல்லது மூன்றாவதாக வருகிற பறவை முன்னோக்கி வந்து தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பறக்கும். களைத்து போன முதல் பறவை மீண்டும் வரிசையிலே சேர்ந்து கொள்ளும். இப்படியாக பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்களை பறவைகள் பறந்து 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 கடக்கின்றன. அதுபோல் பறவையின் சிறகுகள் அதன் வேட்டையாடும் தன்மைக்கேற்ப வலிமையானவை. இந்த நூலிலே அவர் சொல்லுகிறார், பறவையின் கால்கள் எப்படிப்பட்டது. எல்லா பறவையின் கால்களும் கிட்டத்தட்ட 4 விரல்களை கொண்டவை. சில பறவையின் கால்கள் 3 விரல்களை கொண்டவை. சில பறவையின் கால்கள் 2 விரல்களை கொண்டவை. அதன் பார்வை எவ்வளவு உயரத்திலிருந்து இரையை பார்த்தால் கவி பிடிக்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறது. அதைவிட சிறப்பாக அதன் ஜீரண உறுப்புகள் எப்படிப்பட்டவை என்பது உட்பட இந்த நூலில் மிகச்சிறப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு சிறு பறவை, அந்த பறவை கொய்யா பழத்தை உண்கிறது என்றால் 16 நிமிடங்களில் கொய்யா பழத்தை செரித்து அது விதையாக பூமிக்கு எச்சமாக இடுகிறது. அந்த கொய்யா விதை முளைக்க ஆரம்பித்து விடுகிறது. ஒரு எலி கிட்டத்தட்ட 20 நிமிடங்களில் ஜீரணமாகி விடுகிறது இன்னொரு பறவைக்கு என்று அதன் ஜீரண வேகம் பற்றி கூட இதிலே பதிவு செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 10,000 வகையான பறவைகள் இன்றைக்கு உலகெங்கிலும் இருக்கின்றன. இதைத்தான் பறவைகளின் குடும்பம் என்றும் சொல்கிறார்கள். இந்த 10,000 வகையான பறவைகளும் 155 வகையான குடும்பங்களாக பிரிந்திருக்கின்றன. இந்த 155 வகையான குடும்பங்கள் தான் ஒவ்வொரு குழுவாக நமக்கு காட்சியளிக்கிறது. புதர் பறவைகள், அதே போல் நிலப்பறவைகள், நீர்ப்பறவைகள் என்று நாம் அந்த குடும்பங்களை பிரிக்க முடியும். 1330 பறவையினங்களும் எப்படியெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும், ஏன் நாம் பறவைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு வெட்டுக்கிளிகள் பெருகி வந்து ஏராளமான பயிர்களையும் தாவரங்களையும் நாசம் செய்கிறது என்றால் வெட்டுக்கிளிகள் பெருகிவிட்டன. வெட்டுக்கிளிகள் பெருகிவிட்டதற்கு காரணம் வெட்டுக்கிளிகளை வேட்டையாடி தின்கிற பறவைகள், அவற்றை உண்டு வாழ்கிற பறவைகள் வேட்டையாடப்பட்டு விட்டன. இப்பொழுது கூட ஒன்றும் காலம் கெட்டுப்போய்விடவில்லை. பறவைகளை நாம் பாதுகாக்கிறோம். இந்த உலகில் பறவைகள் அதன் இனங்கள் ஏராளமாக இருக்கிறது என்றால் மரங்கள் இருக்கிறது என்ற அர்த்தம். மரங்கள் இருக்கிறது என்றால் மழை வருகிறது என்ற அர்த்தம். மழை வருகிறது என்றால் நமக்கு போதுமான தண்ணீர் கிடைக்கிறது என்ற அர்த்தம். தண்ணீர் கிடைக்கிறது என்றால் இந்த உலகம் மிக நன்றாக சுபிட்சமாக வளமாக இருக்கிறது என்ற அர்த்தம். முன்பெல்லாம் நான் கூட பறவைகளை பார்ப்பதொன்று ரசித்திருக்கிறேன், பறவைகளை பார்த்து வியந்திருக்கிறேன். இந்த நூல் எனக்குள் ஏற்படுத்திய தாக்கம், எந்த பறவையை பார்த்தாலும் இது எதை உண்கிற பறவை, எவ்வளவு தூரம் பறக்கிற பறவை, எத்தகைய உறுதியான பறவை, ஊன் உண்ணியா அல்லது பழம் உண்ணும் பறவையா என்றெல்லாம் என்னையும் அறியாமல் நான் ஆராய தொடங்கி விடுகிறேன் என்றால் அதற்கு இந்த புத்தகம் எனக்குள் ஏற்படுத்திய தாக்கம்தான் முதன்மையான காரணம். இன்னொன்று, இந்த புத்தகத்தை படித்த பிறகு இயல்பாக பறவைகளின் மீது நமக்கு ஈடுபாடு இருக்கிறது என்றால் இந்த புத்தகத்தை படித்தவர்கள் பேரியல்பாக அதை மாற்றி விடுவார்கள். பறவைகளை பார்க்க வேண்டும், அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்பது உண்மையாகவே ஒரு இயல்பாக மாறிவிடும் என்கிற அளவுக்கு இந்த புத்தகத்தில் செய்திகள் உள்ளன. தெரியதான் தெரியாமை தெரியும் என்று சொல்வார்கள். அந்த வகையில் பறவைகளை பற்றிய நம்முடைய தெரியாமைகளை இந்த நூல் மிக அழகாக தெரிய வைக்கிறது என்கிற கோணத்தில் தொடர்ந்து அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு சிறந்த நூலாக, பறவை பார்வை என்று சொல்வார்களே அதுபோல பறவையை பற்றிய பார்வையை இந்த நூல் நமக்கு வழங்குகிறது. ஸோ வருண், இப்போ வந்து ஒரு புக்கை பற்றி பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்னோட சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொல்றீங்க? ஓகே, இப்போ வந்து வெஸ்டர்னைசேஷன் இல்லைன்னா வந்து இந்த கால மாறுதல் இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரியான ஒரு செம்ம சிக்னிஃபிகண்டான ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதில் வந்து ஃபுட் ஹேபிட் சொல்லுவோம். அடுத்தது என்னன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்,
சான்ஸே இல்லைங்க. இந்த 2 விஷயமும் என்னால எப்படின்னா நம்ம ஊர்ல பொறுத்துக்கவே முடியல. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கைண்ட் ஆஃப் ஃபுட்ஸ் இந்த மாரி ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு தான் போவாங்க. இப்போ தெருக்கு தெரு நிறைய விஷயங்கள் வந்துருச்சு அப்படிங்கிறனாலே நானும் போய் சாப்பிட்டே ஆகணும். ஒரு வானபி மாரி நிறைய பேர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஆனா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த இடத்தையும் வந்து பழைய காலத்து செட்டா மாத்தணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னு வச்சுக்கோங்க. முதல்ல என்ன மாத்துவோம்? நம்மளோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், நம்மளோட ஹேர் ஸ்டைல் நம்ம தான் மாத்துவோம். ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம நிரஞ்சன் பாரதி அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த காலத்து உடைகள் பத்தி பேச போறாரு. சூப்பர். அவரும் ஒரு அந்த காலத்து உடை அணிஞ்சிட்டு வருவாரோ தெரியல, பார்க்கலாம். இன்றைக்கு உலகம் முழுக்க நிறைய ஆடைகள் புதுசாக வந்துக்கிட்டே இருக்கு. இந்த ஆடை அப்படிங்கிறது இந்த உடலை மறைத்து மானத்தை காப்பதற்கு தான் அப்படிங்கிற அந்த அடிப்படை காரணத்தையும் தாண்டி அழகுக்காகவும் பெருமைக்காகவும் கவனத்தை ஈர்க்கிறதுக்காகவும் தான் ஆடைகள் வந்து பெரும்பாலும் அணியப்படுது. இன்றைக்கு இந்த உலகமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து உலகம் முழுக்க பரவலாகிட்டே வருது. இதன் விளைவாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நம்மவர்களுக்கு அந்த அந்நிய நாட்டு கலாச்சாரம், அவங்க அணிகின்ற அந்த ஆடை ரகங்கள், இதன் மேலே மோகம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால நம்முடைய பாரம்பரிய உடைகளை வந்து அணிவது மெல்ல மெல்ல குறைஞ்சிக்கிட்டே போகுது. திருவிழா காலங்கள், பண்டிகை காலங்கள் அல்லது விசேஷ நாட்கள் தவிர. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். என்ன அப்படின்னா, இப்போ ஆங்கிலேயன் கால் பதிக்காத அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் என்ன விதமான ஆடைகளை அணிஞ்சிருந்தாங்க அப்படின்னு. அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் முதல்ல புறநானூறு அப்படிங்கிற அந்த சங்க இலக்கியத்துக்குள்ளே போகணும். இந்த புறநானூரில் ரொம்ப அழகான ஒரு பாடல் வரி இருக்குது. என்ன அப்படின்னா, புகை விரித்தன்ன பொங்கு துகில் உடியி அப்படின்னு. இந்த வரியுடைய பொருள் என்ன அப்படின்னா, இப்போ பால் இருக்கு இல்லையா, அந்த பாலை வந்து நீங்கள் கொதிக்க கொதிக்க காய்ச்சும் போது ஆவி வந்து மேலே எழும். அந்த ஆவியை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா வெண்மையாக மென்மையாக தன்மையாக இருக்கும். அந்த மாதிரி தன்மை கொண்ட ஆடைகளை நெய்து நம்ம முன்னோர்கள் அணிஞ்சிருக்காங்க. இதே புறநானூறு இலக்கியத்தில் இன்னொரு அழகான சில பாடல் வரிகளும் இருக்குது. என்ன அப்படின்னா, பாம்பு உரியன்ன வடிவின் காம்பின் கழைபடு சொலியின் இழைமணி வாரா ஒன்பூங் கலிங்கம். இந்த பாடல் வரிகளுக்கு என்ன பொருள் தெரியுமா? இப்போ பாம்பு இருக்குது, பாம்பு வந்து தன்னுடைய சட்டையை உரிக்கும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த சட்டை ரொம்ப மென்மையாக இருக்கும். அதே மாதிரி மென்மையான தன்மை கொண்ட ஆடைகளை நெய்து நம்ம முன்னோர்கள் அணிஞ்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, மூங்கில் இழைகள் இருக்கு இல்லையா, அதை கொண்டும் ஆடைகள் நெய்து நம்ம முன்னோர்கள் அணிஞ்சிருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியை நமக்காக தராரு. அந்த பாடல் வரிகள் என்ன அப்படின்னா, நூலினும் மயிரினும் நுழைநூர் பட்டினும் பால்வகை தெரியா பன்னூர் அடுக்கத்து நறுமடி செறிந்த வருவை வீதியும். இளங்கோவடிகள் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு கடை வீதி இருக்கு, அதாவது துணிக்கடை. அந்த துணிக்கடையில் ஒரு கடையில் நிறைய வகையான ஆடைகள் வந்து வரிசை வரிசையாக அடுக்கப்பட்டிருக்கு. என்னென்ன ஆடைகள் தெரியுமா? பருத்தி நூலால் நெய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆடைகள், அப்புறம் வந்து விலங்கினங்களுடைய ரோமங்களை கொண்டு நெய்யப்பட்டிருக்கக்கூடிய கம்பளி ஆடைகள். குறிப்பாக எலியினுடைய ரோமத்தை கொண்டு கம்பளி ஆடைகள் நெய்யப்பட்டிருந்துதான். அதற்கு அடுத்தபடியாக பல்வேறு வண்ணங்களில் அழகழகான பட்டாடைகள் நெய்யப்பட்டு இவை எல்லாமே வரிசை வரிசையாக அடுக்கப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்கிறாரு இளங்கோவடிகள். இப்போது இந்த வண்ண வண்ண பட்டாடைகள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த பட்டாடைகளுக்கு வண்ணம் சேர்ப்பதற்கு நம்ம முன்னோர்கள் வந்து இயற்கையான விளைபொருட்களை தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இதனால் சுற்றுப்புற சூழலுக்கு எந்த விதமான மாசுபாடும் ஏற்படாது. அதனால தான் இப்போது இந்த இடத்துல நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய பழங்கால ஆடை, அந்த ஆடைகளினுடைய பெயர்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கோசிகம் அப்படின்னு ஒரு ஆடை இருக்குது. இதற்கு என்ன பொருள் அப்படின்னா, இது எங்கே அணிவார்கள் அப்படின்னா, இடுப்புக்கு கீழையும் தொடைக்கு மேலேயும் அணியப்படும் ஆடை இந்த கோசிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்த்தம் அப்படின்னு ஒரு ஆடை இருக்குது. இந்த அர்த்தம் அப்படிங்கிறது இடையில் அணியப்படுவது. அடுத்து பச்சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சிலை அப்படின்னா அந்த இலை பச்சை இருக்கு இல்லையா, அந்த பச்சை நிறத்தில் அணியப்படக்கூடிய ஆடைகள் எல்லாமே இந்த பச்சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. துகில் இந்த சொல்லை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெண்மை நிறத்திலும் சிவப்பு நிறத்திலும் இருக்கக்கூடிய ஆடைகளுக்கு வந்து துகில் அப்படின்னு பேர். இப்போ இந்த பட்டியல் இருக்கு இல்லையா, இந்த பட்டியல் வந்து இதோட நிற்கலை. நம்ம கொஞ்சம் பெயர்களை தான் பார்த்தோம்.
இந்த பட்டியல் வந்து ரொம்ப நீளமான ஒரு பட்டியல். மொத்தம் 36 வகையான ஆடை பெயர்கள் இருக்குது. காலப்போக்கில் அவை எல்லாவற்றையும் நாம் இழந்துட்டோம். நம்ம நாட்டில் இந்த நெசவு தொழில் அப்படிங்கிறது ஏறத்தாழ 5000 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்டது. கிபி 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த நெசவு தொழிலை வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? காருக வினை அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜராஜ சோழனுடைய காலத்தில் இந்த நெசவு தொழில் வந்து நம்முடைய நாட்டில் ரொம்ப செழிப்பாக இருந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய பாண்டிய நாட்டில் தயாரிக்கப்பட்ட தாமரை மலர்களால் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பட்டாடைகள் இருக்கு இல்லையா, அந்த பட்டாடைகள் வந்து ரோம், கிரேக்கம், எகிப்து போன்ற நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம ஊரில் பங்கையப்பட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பங்கையப்பட்டு இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய அரண்மனையில் வைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு கூட காஞ்சிபுரம், சேலம், திருவண்ணாமலை, தஞ்சை போன்ற மாவட்டங்களில் இந்த நெசவு தொழில் மிக முக்கியமான ஒரு தொழிலாக இருக்குது. இதில் வந்து ஆயிரக்கணக்கான நெசவு தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க. இங்கே தயாரிக்கப்படுற இந்த நெசவு பட்டு ஆடைகளுக்கு வந்து ஒரு தனி மதிப்பு இருக்குது. அதனால தான் உள்நாட்டில் மட்டும் கிடையாது, வெளிநாடுகளுக்கும் இந்த பட்டு துணிகள் எல்லாமே ஏற்றுமதி செய்யப்படுது. இன்றைக்கு நாம் பார்த்த இந்த பகுதி உண்மையிலேயே தகவல் பூர்வமான ஒரு பகுதியாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் ஒரு வெப்சைட் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதானே பார்த்தேன். நல்ல வேலை. ஏன்னா மணிமாறன் பத்தி நீ அப்படியே போட்டு வழங்கிட்டு அதுக்கப்புறம் கடைசி வெப்சைட் எல்லாம் எஸ்கேப் ஆயிடுவி அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப நாள் நீ சொல்லி நம்ம டெக்னிக்லாம் வர எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. சரி, இன்னைக்கு நம்ம வெப்சைட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்பைனல் கார்ட்லாம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அந்த இன்ஜுரி அவேர்னஸ் டேயில் அதுக்கு வந்து ஆட் ஆன் பாயிண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சேன். அதனால தான் இந்த வெப்சைட் எடுத்து வந்திருக்கேன். இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா www.ncbi.nlm.com. இப்போ நான் ரிப்பீட் பண்ணுறேன், கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. www.ncbi.nlm.com. ஓகே. இதில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்ட் பற்றின எல்லா விஷயங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பைனல் கார்ட்னா என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, நம்ம டாக்டர்ஸ்லாம் பேசினாங்களே, ஃபிசியோதெரபிஸ்ட் சொன்னாங்களே, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து கேட்கும்போது சில பேர் மிஸ் பண்ணிக்கலாம். ஸோ படிக்கிறதுக்கு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபைடாக இருக்கும் அப்படிங்கிறனால அந்த வெப்சைட்டு திருப்பி நான் ஸ்பெல் பண்ணி சொல்லிடுறேன். ncbi.nlm.com. அப்போ அந்த வெப்சைட்ல இருக்கிற நடுவில் எனக்கு கொஞ்சம் தான் பேசுறேன். அது என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம பேசும்போது நிறைய புரிஞ்சிருக்கும். ஆனால் எதாக இருந்தாலும் இந்த எழுதி வச்சா இல்லைன்னா வந்து ரிட்டர்னாக எங்கேயா இருந்ததுன்னா அதை பார்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீ சொன்ன வெப்சைட்லேருந்து போய் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து ஓகே சூப்பர், நம்ம பேசினதான் வந்து உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி பிலீவ் பண்ணுற மாதிரி நான் பல விஷயங்கள் போயிட்டு இந்த வெப்சைட்டை பார்த்து எல்லாம் பயன்பெறுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து எல்லாருக்குமே பயன் அளிக்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி டைம் வந்து ஆச்சுல. ஆமாம், இதோட அப்படியே நம்ம எஸ்கேப் ஆகிட்டு மறுபடியும் நாளைக்கு வரலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனிய வாய் என்று வரும் வித் ஆனந்தி.